அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு அருமையான பயான் ஒன்று உருதுவில் ஒரு ஹஸ்ரத் சாப் பண்ணியிருந்தார். ஸோ உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை அவர் எடுத்து சொல்லியிருந்தார். ரொம்ப அருமையாகவும் ஈமானுக்கு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடியதாகவும் அந்த சம்பவம் இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் அதை தமிழில் நம்மளுடைய நண்பர்களுக்கு எடுத்து சொல்லணும்னு ஆசைப்பட்டு அந்த சம்பவத்தை இன்ஷா அல்லாஹ் தமிழில் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு முறை ஹஸ்ரத் சயீத் பின் ஆமிர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள அழைக்கிறாங்க. அவங்க ஒரு சஹாபி அழைச்சி, உங்களை நாங்கள் ஹமஸ் நாட்டினுடைய கவர்னராக ஆக்குறோம், அதிபராக ஆக்குறோன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதுக்கு சயீத் பின் ஆமிர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, ஹஸ்ரத் எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் தகுதி இல்லை, கவர்னர் ஆகிற அளவுக்கெல்லாம், நான் ஒரு ஏழை வீட்டுக்காரன், எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக கவர்னர் ஆகிற அளவுக்குலாம் எனக்கு தகுதியும் இல்லை, என்னால் அவ்வளோ நிறைவேற்ற முடியுமான்னு எனக்கு தெரியாது, சின்ன சின்ன பொறுப்புகளே என்னால் சரியாக நிறைவேற்றாத முடியாத போது அவ்வளோ பெரிய பொறுப்பை நான் எப்படி நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு தன்னுடைய தன்னடக்கத்தை வெளிப்படுத்தினார். அதுக்கு உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, இல்லை உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் தான் வந்து ஹமஸ் நாட்டினுடைய கவர்னர் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ஹம்ஸ் நாட்டினுடைய கவர்னராக ஆக்கிடுறார். இப்போ இதே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை யாராச்சும் கவர்னராகவோ இல்லை பதவி கொடுக்கறதுக்கோ ரெடியாக இருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக ஆர்வமாக, தகுதியே இல்லாமல் நமக்கு இருந்தாலும் உடனே போய் அதை வாங்கிக்குவோம். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு ஆசை இந்த உலகத்தின் மீது, இந்த பதவியின் மீது. சஹாபாக்கள் அப்படிப்பட்டவங்களாக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, யாருக்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வழங்கப்படுதோ அவங்க வந்து கத்தியே இல்லாமல் அறுபட்டவங்க போல், அந்தளவுக்கு ரொம்ப கடினமான அந்த பதவி. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் நல்லா தெரிஞ்சிருந்தாங்க, மக்களுடைய சுமையை நம்ம எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பதவிக்கு ஆசைப்படாதவங்களாக அவங்க இருந்தாங்க. அவங்க சஹாபாக்கள் நம்ம தானே. அப்போது ஹம்ஸ் நாட்டினுடைய கவர்னராக அவரை உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஆக்கிறாங்க. இப்போது உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ஒரு பழக்கம், யாரை வந்து கவர்னராக ஆக்கினாலுமே 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த நாட்டுக்கு போய் அவங்களுடைய பணி எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க மக்களுக்கு சேவை செய்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் அவங்க ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஹமஸ் நாட்டுக்கு பிரயாணம் போகிறாங்க. போய் அங்கே இருக்கக்கூடிய ஜாமியா மஸ்ஜித்தில் எல்லா மக்களையுமே ஒன்று திரட்டி அந்த கவர்னர் ஹஸ்ரத் சயீத் பின் ஆமிர் ரதியல்லாஹு தஆலா அவங்களையும் அந்த ஜாமியா மஸ்ஜித்துக்கு அழைக்கிறாரு. அழைச்சி கேட்குறாரு மக்களிடத்தில், இவருடைய ஆட்சியில், இவருடைய அதிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கான்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய ஆட்சிகள் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். எப்பேற்பட்ட அதிபராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அந்தஸ்தில் அந்த மனிதர் இருந்தாலும் சரி, ஆட்சியில் மக்கள் முன்னாடி நிப்பாட்டி அவர்களுடைய குறைகளை சொல்லுங்கள், இவர் எப்படி ஆட்சி செய்கிறாரு அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு இஸ்லாமிய ஆட்சிகள் அமைஞ்சிருந்துச்சு. அதனால தான் நம்மளால் உலகம் முழுவதுமே இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்ட முடிஞ்சிச்சு. தவிர மற்றபடி பயம்படுத்தியோ இல்லை வாழ்முனையிலையோ சில பேர் தப்பாக சொல்லுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இஸ்லாமிய ஆட்சிகள் பரவவும் இல்லை. இஸ்லாமியனுடைய அழகை பார்த்து, இஸ்லாத்தினுடைய அழகை பார்த்து தான் அல்ஹம்துலில்லாஹ் தீன் நாடுகள் முழுவதும் பல நாடுகளில் பரவச்சே தவிர பயத்தினால் அல்ல என்பதை இங்கே குறிப்பிடுறது. அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் சொன்னாங்க உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து, இவங்க மீது எனக்கு 4 விதமான புகார்கள் இருக்குது, 4 விதமான கம்ப்ளைண்ட் இருக்குது. ஒன்று வந்து, இவர் ஃபஸ்ட்டு வேலைக்கு சேர்ந்தபோது, கவர்னராக பதவி ஏற்றும் போது ஃபஜ்ரினுடைய தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் உட்கார்ந்து மக்கள்கிட்ட அவங்களுடைய மசாயில்களுக்கு பதில் சொல்லுவார், அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லுவார், தீர்வு சொல்லுவார். இப்போ ஒரு சில மாதங்களாக அவர் ஃபஜ்ர் தொழுது முடிச்சோன்னே வீட்டுக்கு போயிடுறாரு, இஷ்ராக்கெல்லாம் தொழுது முடிச்சுட்டு தான் வரார். எங்களுக்கு வந்து ஃபஜ்ர் தொழுது முடித்த உடனே எங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய, எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய, எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய கவர்னர் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. 2வது புகார் என்ன சொல்கிறாங்கன்னா, பகல் முழுவதுமே இவர் வந்து எங்களுக்காக வேண்டி டைம் கொடுக்குறாரு, ஆனால் இரவு நேரத்தில் எங்களுக்கு ஏதாவது தேவைன்னா இவரை எங்களால் எழுப்ப முடியலை, இவருடைய கதவு சாத்தி இருக்குது. அப்போ எங்களுக்கு எல்லா நேரங்களிலுமே பணிவிடை செய்யக்கூடிய, எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய, எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா எந்த நேரத்தில் வேணாலும் நாங்கள் அணுகக்கூடிய ஒரு கவர்னர் தான் எங்களுக்கு வேணும், இரவு நேரங்களில் இவரை எங்களால் அணுக முடியாமல் போயிடுது அப்படின்னு 2வது கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. 3வது கம்ப்ளைண்ட்டு, வாரத்தில் ஒரு நாள் இவர் எங்களை சந்திக்கிறது இல்லை,
4வது, இவர் சில சமயங்களில் அழுகும் பொழுது மயக்கமாய் மூர்ச்சையாகி சுயநிலைவாய் விழுந்துடுறாரு. எங்களுக்கு சுயநிலைவோடு எப்போவுமே இருக்கக்கூடிய கவர்னர் தான் வேணும். இது மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற சுயநினைவு இல்லாமல் அடிக்கடி விழுந்து கிடக்கிற கவர்னர் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மக்கள் 4 விதமான கம்ப்ளைண்ட்டை அவங்க மேலே வைக்கிறாங்க. அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கவர்னரை பார்த்து, சயீத் பின் ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பார்த்து, இதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அவர், ஹஸ்ரத், நான் தான் சொன்னேனே, எனக்கு தான் கவர்னருடைய பதவியெல்லாம் ஒத்து வராது, நான் ஒரு சாதாரண ஏழை விட்ட ஆள், எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் பத்தாது அப்படின்னு நான் சொன்னேனே அப்படின்னு சொல்லி அவர் தன்னடக்கமாக சொல்கிறார். அதுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்போ மக்கள் நீங்கள் கவர்னர் ஆகிட்டீங்க, மக்கள் உங்கள் மேலே இந்த புகாரை வச்சுருக்காங்க, அதுக்கு இப்போ நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏன் நீங்கள் ஃபஜ்ருடைய தொழுகை முடித்ததுக்கப்புறம் 8-9 மணிக்கு தான் நீங்கள் மக்களை சந்திக்கிறதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு சயீத் பின் ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுசூர், என் தலைவரே, என் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய பர்தாவை, திரையை நீங்கள் விளக்காமல் இருந்திருந்தால் ரொம்ப நன்றாக இருந்திருக்கும். இப்போது உங்களுடைய கட்டளை வந்துருச்சு, கண்டிப்பாக நான் சொல்லித்தான் ஆகணும். ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்ததுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போய் என்னுடைய வீட்டை ஃபுல்லாக நான் சுத்தம் செஞ்சு கூட்டி பெருக்கி அதை நான் சுத்தம் செய்கிறேன். ஏன்னா என்னுடைய மனைவி ஒரு சில மாதங்களாக நோய்வாய்ப்பட்டு நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு தேவையான சமையல் செய்கிறது, அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்கிறதெல்லாம் நான் செய்யணும். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு வருமானமும் இல்லை. பணியாளை வச்சு ஒரு வேலையாளை வச்சு வேலை செய்ய வைக்கிறதுக்கு எனக்கு உண்டான வருமானம் என்னிடத்தில் இல்லை. அதனால் நான் தான் எல்லா வேலையுமே செஞ்சாகணும். எனக்கு 30 வருட காலமாக என்னுடைய மனைவி எனக்கு ஹிதுமத்து செஞ்சுருக்காங்க, பணிவிடை செஞ்சுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் உடனே வேறு ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கோ எனக்கு மனசு இல்லை. அதை நான் நீதமாகவும் நியாயமாகவும் நான் நினைக்கல. அதனால் அதுக்கு நான் இவங்களுக்கு பணிவிடை செய்கிறது தான் நான் கைமாறாக சரியானதாகவும் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு 1-2 வாய் நான் சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு வரதுக்கு லேட்டாக போயிடுது, எனக்கு டைம் எடுத்துக்குது, என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த சபையில் அவர் சொல்கிறார். ஸோ இந்த பதிலை கேட்ட உடனேயுமே மக்கள் எல்லாருமே தலையை கீழே தொங்க போட்டுட்டு கூனி குறுக்கிட்டாங்க. என்னடா அது, இவரை போய் நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இவரை போய் நம்ம குறை சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது ஒரு புகாருக்கு பதில் கேட்குறாரு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 2வது புகார், நீங்கள் ஏன் காலையில் மட்டும்தான் சந்திக்கிறீங்க, இரவில் ஏன் இவங்களை சந்திக்கிறது இல்லை, அதுக்கு என்ன உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. சையத் ஆமீர் பின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய கைகளால் தன்னுடைய தாடியை பிடிக்கிறாங்க. தன்னுடைய தாடியை பிடிச்சு, ஹஸ்ரத், நீங்களே சொல்லுங்கள், என்னோடய தாடியில் ஏதாவது கருப்பு முடி இருக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதில் சொல்கிறாங்க, இல்லை, எல்லாமே வெள்ளையாயிருச்சு, எதுலேயுமே கருப்பாக இல்லை, எல்லாமே வெள்ளையாக தான் இருக்குது. அப்போது என்னுடைய தாடி முடி எல்லாமே நிறச்சிருச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையில் என்னால் பொழுதுபோக்காக அல்லாஹ்வுக்கு அஞ்சாமல் என்னால் உலகத்தினுடைய வாழ்க்கையில் மூழ்கி என்னால் இருக்க முடியாது. காலையில் முழுவதுமே மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு, மக்களுக்காக வேண்டி என்னை நான் அர்ப்பணம் செஞ்சுட்டேன். இரவு நேரம் எனக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன நேரத்தில் இஷாவினுடைய தொழுகையை முடித்ததுக்கப்புறம் நான் என்னை படைத்த ரப்புக்கிட்ட பேசுகிறதுக்கு நின்றுறேன். அதே மாதிரி என்னுடைய குறைகளை, எனக்கு தேவையானதை என்னுடைய ரப்புக்கிட்ட நான் பேசுகிறதுக்கு எனக்கு இருக்கக்கூடிய நேரம் அந்த இரவு நேரம் மட்டும்தான். என்னுடைய வாழ்க்கை எப்போ முடியும்னு எனக்கு தெரியாது. அதனால் எனக்கு இந்த இரவு நேரத்தை நீங்கள் தயவு கூர்ந்து தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். என்னுடைய இரவு நேரத்தில் நீங்கள் என்னைய அல்லாஹ்வை வணங்குறதுக்கு, அல்லாஹ்வை நான் நினைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க. என்னுடைய இரவு நேரத்தில் மட்டும் நீங்கள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வேண்டுகோள் வைக்கிறார். இதை கேட்டோன்னே உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய கண்கள் எல்லாம் அப்படியே கலங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒரு தக்வாதாரியாக அல்லாஹ்வுக்கு அஞ்சி இருக்கக்கூடிய நபராக சயீத் பின் ஆமீர் ரலியல்லாஹு தஆலா இருக்காருன்னு சொல்லிட்டு அவருடைய கண்கள் அப்படியே கலங்க ஆரம்பிச்சிச்சு. மக்களும் ரொம்ப வெட்கப்படுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மறுபடியும் வெட்க அதிகமாகுது, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 3வது புகார் அவங்க மேலே சொல்லப்பட்டது என்னென்னா, வாரத்தில் ஒரு நாள் இவர் எங்களை சந்திக்கிறது இல்லை அப்படிங்கிற புகார். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த 3வது புகாருக்கு, ஏன் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் மக்களை சந்திக்கிறது இல்லைன்னு சொல்லி கேள்வி கேட்குறார். கேட்கும்போது சயீத் பின் ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அழுதுறாங்க. அவங்களால முடியல. அப்போது உடஞ்சி அழுதுறாங்க. அழுதுட்டு சொல்கிறாங்க, ஹஸ்ரத் அவங்களே,
நான் தான் சொன்னேனே, என்னுடைய வறுமையை நீங்கள் கேலியாக்காதீங்க. நான் வறுமையில் இருக்கக்கூடிய மனிதன், என்னுடைய வறுமையை நீங்கள் கேலியாக்காதீங்க, என்னுடைய திரையை நீங்கள் விளக்காதீங்கன்னு சொன்னேனே. நீங்கள் கேட்டீங்க, நான் சொல்லித்தான் ஆகணும். எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு ஜுப்பா. அந்த ஜுப்பாவை வாரத்தில் ஒரு நாள் நான் என்னுடைய மனைவியினுடைய துணியை நான் அணிஞ்சு அந்த ஜுப்பாவை நான் துவைச்சி போட்டு அது காஞ்சு அதை தான் போட்டுட்டு நான் அடுத்த நாள் வரேன். ஸோ எனக்கு அந்த ஒரு நாள் அது காய்கிறதுக்கும் எனக்கு எடுத்துக்குது. அதனால் என்னால் அந்த ஒரு நாள் மக்களை சந்திக்க முடியாமல் போய்விடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொன்னார். அல்லாஹு அக்பர். கவர்னர், ஹமஸ் நாட்டினுடைய கவர்னர், அவர் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாருன்னு பாருங்கள் சகோதரர்களே. நம்ம எவ்வளோ அல்லாஹு தாலா நமக்கு எத்தனை செல்வங்களை கொடுத்து, எத்தனை நமக்கு ஆடம்பரத்தையும் நமக்கு தேவையானது அத்தனையுமே அல்லாஹு தாலா நம்ம கொடுத்தோம். எவ்வளவு கம்ப்ளைண்ட் நம்ம பண்ணுறோம், எத்தனை புகார்கள் அல்லாஹு தாலாட்ட நம்ம வைக்கிறோம் நம்ம வாழ்க்கையை பற்றி. ஆனால் ஒரு கவர்னராக இருந்து அவர் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாங்க. மக்கள் யாருக்குமே அவர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாருங்கிறது தெரியவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். இந்த பதிலை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடஞ்சி அழுதுறார். மக்கள் எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அழுதுட்டு சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களே, போதும், இதுக்கு மேலே நீங்கள் 4வது கேள்வி அவர்கிட்ட கேட்காதீங்க, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் தப்பாக இவர் மேலே புகார் செஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு மக்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து சொல்கிறாங்க. அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இல்லை இருங்க, 4வது புகார், நீங்கள் அழுகிறீங்க, அடிக்கடி அழுகும்போது மூர்ச்சையாடுறீங்க, மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க, இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் சயீத் பின் ஆமீர் அவர்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சயீத் பின் ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, ஹஸ்ரத், ஹுசூர், எனக்கு இஸ்லாத்தை ஏற்கும்போது, இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கிட்ட போது எனக்கு வயது 40 வருட காலம் என்னுடைய வாழ்க்கை குஃப்ரில், இஸ்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன். எத்தனையோ பாவங்கள் அதில் நான் செஞ்சுருக்கேன். மிகப்பெரிய பாவங்கள், நினச்சி பார்க்குறக்கே கஷ்டமாக இருக்கக்கூடிய பாவங்களை நான் செஞ்சுருக்கேன். அப்போ நான் அல்லாஹ் இடத்துல நான் மன்றாடி துவா கேட்கும் பொழுது எனக்கு அந்த பாவங்கள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துடுது. வரும்போது என்னால் தாங்க முடியறதில்லை. எப்பேற்பட்ட பாவங்களெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோமே, அல்லாஹ் நம்மளை நிப்பாட்டி நாளைக்கு கேள்வி கேட்டுட்டான்னு சொன்னால், ஏன் இந்த பாவத்தை செஞ்ச அப்படின்னு கேட்டுட்டான்னு சொன்னால், நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கும் போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சுயநிலவை நான் இழந்துடுறேன். ஹஸரத் அவர்களே, எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. அல்லாஹு தாலா நாளைக்கு மறுமை நாளில் அந்த கூண்டில் ஏற்றி என்னை நிற்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. அதே மாதிரி அல்லாஹு தாலா என் இடத்துல கேள்வி கணக்கில் கேட்காமல் இருக்கணும், அதுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. கேள்வி கணக்கிலேயே கேட்காம அல்லாஹு தாலா என்னை சொர்க்கம் புக வைக்கணும், அதுக்காக நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சயீத் பின் ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஹஸரத், நீங்கள் தான் என்னுடைய என் மேலே கொடுக்கப்பட்ட புகாருக்கெல்லாம் விளக்கத்தை கேட்டுட்டீங்களே, இப்போ எனக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டுட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுனால அழுகாமல் இருக்க முடியல. இப்படி ஒரு இரையச்சமா, இப்பேற்பட்ட இரையச்சக்காரராக நம்ம கவர்னராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடறாரு. சொல்கிறாரு, 2 கையை எடுத்துட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாரு, யா அல்லாஹ், சயீத் பின் ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்று கவர்னரே, யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்களுக்கு நீ நிறைய கவர்னர்களை, நிறைய தகுதி பெற்ற ஆட்களை நீ தருவாயாக என்று 2 கரம் ஏந்தி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துவா செய்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இனி இஸ்லாமிய சகோதரர்களே, பார்த்தீர்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சின்ன வாழ்க்கை தான், நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப குறுகிய வாழ்க்கை தான். ஆனால் நம்ம ஆகிரத்தை பற்றி நினைக்காம, அல்லாஹ் நம்மளை கேள்வி கேட்பானா, நம்ம பதில் சொல்லணுமே அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் நம்ம உலகத்தினுடைய வாழ்க்கையில் மூழ்கி இருக்கிறோம். அவங்களும் கவர்னராக இருந்தாங்க, கவர்னருடைய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்யலை. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை அமல் செஞ்சு அதன் மீது அமல் செய்யக்கூடியவங்களாக அவங்க இருந்தாங்க. உலகத்தினுடைய பதவிக்கோ காசுகளுக்கோ அவங்க ஆசைப்படலை. ஏன்னா அவங்க நினச்சிருந்தா ஒரு பணிப்பெண் வேணும்னு சொல்லியிருந்தால் எத்தனை பேர் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க, கவர்னர் கேட்குறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வீட்டுக்கு பணி. ஆனால் கவர்னரோட வீட்டில் இப்படியெல்லாம் சம்பவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் யாருக்குமே தெரியல. யார்கிட்டையுமே அவங்க வாயெடுத்து எனக்கு இது தேவை, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், சிரமத்தில் இருக்கேங்கிறது அவங்க வெளிப்படுத்தவே இல்லை. எது அல்லாஹ் கொடுத்தானோ அதை அப்படியே அவங்க பொருந்தி வாழ்ந்தாங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே அவங்க வச்சுருந்த அன்பு இதுதான். அதனுடைய அடிப்படை, அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இது எல்லாமே.
நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நமக்கு இருந்துமே எவ்வளவு குறைகளையும் எவ்வளவு புகார்களையும் நம்ம செய்கிறோம். அதில் நம்ம தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி எத்தனை பேர்த்துக்கு இன்றைக்கி வெள்ளை தாடி வெள்ளை முடிகள் வந்துடுச்சு. வெள்ளை முடி வந்த உடனே அது மரணத்தினுடைய சிந்தனையை தூண்டின உடனே நம்ம கபருக்கு போக போகிறோம், கபருக்கு பக்கத்தில் போயிட்டோங்கிறது தான் நமக்கு இன்றைக்கி உள்ளத்தில் இருக்கணும். ஆனால் அப்படி யார் நினைக்கிறோம்? கபர்லையும் போய் மையத்துக்கு அடக்கமும் செஞ்சுட்டு அங்கேயும் இருந்து உலகத்தினுடைய பேச்சை பேசிட்டு வரக்கூடிய ரொம்ப கீழ்த்தரமான மக்களாகத்தானே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பாங்கிற பயம் நமக்கு எங்கே இருக்குது? கேள்வி கேட்டுட்டா நம்மளால் என்ன பதில் சொல்ல முடியும்? இல்லை கேள்வி கணக்கே கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் நம்ம இருக்கிறோமா? அதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிற நினைப்பில் இருக்கிறோமா? அஸ்தகஃபிருல்லாஹ் மாஸல்லா. அது கேள்வி கணக்கே இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க காஃபிராக போயிடுவாங்க. இதில் ஒரு சின்ன ஷரியத்தினுடைய விளக்கம். அவர் ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு முன்னால் செஞ்ச பாவங்கள் நினச்சி வருந்தினார் பார்த்தீங்களா, அது அவருடைய இறை அச்சம். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை பாவங்களையுமே அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடறான். இது உறுதி செய்யப்பட்டது. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் அவங்களுக்கு கிடைக்கிற முதல் கூலி நற்கூலி இதுதான். இருந்தாலுமே அவங்க பழசை நினச்சி பயப்படுறாங்க அழுகிறாங்கன்னு சொன்னால் அது அவங்களுடைய இறை அச்சம், அவங்களுடைய தக்குவா. அது அல்லாஹ் தஆலா நமக்கும் அவங்கள மாதிரி ஒரு தக்குவாவை நசீபாக்குவானாக. இந்த உலகத்தின் மீது பற்று கம்மியாக ஆഖിറத்திற்காக வேண்டி நம்ம அதிகமாக தயாரிப்பு, இந்த உலகத்திலேயே நம்ம அதுக்காக வேண்டி நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வதற்குண்டான தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. அதற்கு இந்த தாவத் இஸ்லாமியினுடைய சூழல் மதனி மாஹூலில் நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய வேலைகளையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே மறுமைக்காகவும் உங்களை நீங்கள் ஆயத்தமாக்கி கொள்ளலாம். அதற்கு தாவத் இஸ்லாமி உங்களுக்கு அழகான ஒரு பிளாட்ஃபார்மை கொடுக்கும். இந்த உருதுவினுடைய பயானை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கனாக்கா இன்ஷா அல்லாஹ் டிஸ்கிரிப்ஷனில் அதை நான் லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் அதை நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆഖിറத்துக்காக வேண்டி மறுமைக்காக வேண்டி நம்மளை சிந்தனைகளை தூண்டக்கூடிய நிறைய வீடியோக்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த சேனலில் வரும். உங்களுடைய சகோதர உற்றார் உறவினர்களுக்கும் சொல்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் மறுமைக்காக வேண்டி தயாரிப்பு செய்து ஆயத்தமாகக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. ஆமீன்.